தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முன்னுரை. பெண்களின் மாண்பும் பங்களிப்பும் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் ஒரு சிறப்பு சிலுவை பாதை. இது இன்றைய உலகில் பெண்கள் சந்திக்கும் இன்னல்கள், வேதனைகள் மற்றும் அவர்களின் வீரமிக்க பங்களிப்பை கிறிஸ்துவின் திருப்பாடுகளுடன் இணைந்து தியானிக்க உதவுகிறது. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீர் சுமந்ததும் என் பாவ சிலுவையோ, உள்ளம் உடைந்தது என் பாவ சேற்றினாள். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். முதல் நிலை. படைத்தவரை படைப்புகள் தீர்ப்பிடுகின்றன. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நீதியற்ற சமூகத்தால் பல பெண்கள் இன்றும் தீர்ப்பிடப்படுகிறார்கள். அவர்களின் கண்ணியத்தை காக்கவும் மனுக்குலத்தின் பாவக்கரைகளை தம் மரணத்தின் மூலம் துடைக்கவும் வந்த நம் ஆண்டவர் தமது துயரம் மிகுந்த பாடுகளின் பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். சிந்தனை. சரிவர யோசிக்காமலும் ஆராயாமலும் பிறர் மீது இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சுமத்தியிருப்போம். எந்த விதத்தில் நாம் பிளாத்துவை விட நல்லவர்கள்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்திற்காக என் அண்டை அயலாரை துன்புறுத்தாமல் வாழும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியால், காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். இரண்டாம் நிலை. மலரின் தோள்களில் மரம் ஏற்றப்படுகின்றது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் தன் சுகத்தை தியாகம் செய்து சிலுவையை சுமக்கும் அனைத்து பெண்களையும் நினைப்போம். பாவம் ஆசணுகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்ப கிண்ணத்தை பருக தம்மையே ஆயத்தம் செய்கின்றார். சிந்தனை. நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்தும் நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம். நாம் செய்யும் இது போன்ற தவறுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள்தானே. சிந்திப்போம். ஜெபம். எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, எனது சுயநலத்திற்காக என்னை விட எளியவர்களை வாட்டி வதைக்காமல் அபாண்டமாய் பழி சுமத்தாமல் வாழும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உலக ஆசையால் நான் உம்மை மறந்தேனே, உம் அருளை தேடாமல் நான் இருளை நாடினேன். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். மூன்றாம் நிலை.
மல்லிகை பூ ஒன்று மண்ணில் வீழ்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சுமைகள் தாங்காமல் தளர்ந்து விழும் பெண்களுக்கு இறைவனின் பலம் கிடைக்க, மனுக்குலத்தின் மீட்பை தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தர இறைமகன் இயேசு பாரச்சிலுவையோடு நடந்து கொண்டு இருக்கின்றார். தம் மன்னக வாழ்வில் அவர் மேற்கொள்ளும் இறுதி பயணம் இதுதான். சிந்தனை. இன்று நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை பிறரை விழச் செய்கிறோம். நம்மோடு வாழும் ஏழை எளியவரை வீழ்த்தி அதில் வெற்றி காண எத்தனை முறை துடித்திருப்போம். பிறரது வீழ்ச்சியில் மகிழ்ச்சியை காணும் நமக்கும் இந்த படை வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக முதல் முறை சிலுவையின் பாரத்தால் விழுந்த இயேசுவே, பிறரது வீழ்ச்சியில் வாழ வேண்டும் என நினைக்காமல் அவர்களும் வாழ வேண்டும் என்று உழைக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. துன்பம் வந்ததும் நான் சோர்ந்து போகிறேன். அன்பர் இயேசுவே, உம்மை மறந்து போகிறேன். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். நான்காம் நிலை. உறையும் வாளும் ஒன்றையொன்று பார்க்கின்றன. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்பு தாயே, உம் தியாகத்தினால் உலகிற்கு மீட்பளித்தீர். பாசமுள்ள அன்னையர்களின் தியாகத்தை போற்றுவோம். அளவிட முடியாத வேதனையோடு கல்வாரி மலை நோக்கி கால்கடுக்க நடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. சிந்தனை. அன்னை மரியாளைப் போல தட்டி கொடுக்காமல் எத்தனை முறை அவர்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்போம். கல்மனம் கொண்ட நமக்கு மரியாளின் பிள்ளைகள் என சொல்லிக்கொள்ள எப்படி மனம் வருகிறது? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, முன்னேறி செல்வோருக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் பிறர் வாழ்வில் தீங்கு செய்யாமல் இருக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. போராமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, வீண் பேருமை எரிச்சலால் உன் விழாவில் குத்தினேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். ஐந்தாம் நிலை. ஆலமரத்தை அருகம்புல் தாங்குகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குடும்ப பொறுப்புகளில் ஆண்களோடு பெண்களும் கைகோர்த்து உழைக்கும் பங்களிப்பை உணர்வோம். கண்கள் படபடக்க, கால்கள் கிடுகிடுக்க இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. ஒளியிழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் பழமிழந்த கைகளோடும் முன்னேறி கொண்டிருக்கிறார் நம் மீட்பர். சிந்தனை. தளர்ந்து போன மக்களை சீமோன் போல தாங்கி பிடிக்க என்றாவது முயற்சி செய்திருப்போமா? பிரதிபலன் பாராது உதவி செய்த சீமோன் எங்கே? நாம் எங்கே? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே,
என்னோடு வாழும் ஏழைகளுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்யும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. வேரோனிக்காள் உம்மை கண்டு கொண்டாளே, நாங்களோ உம்மை காண மறுக்கின்றோம். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். ஆறாம் நிலை. சிங்கத்தின் முகத்தில் சிறுமுயல் துடைக்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். துன்பப்படுபவர்களின் முகத்தில் இறைவனை கண்டு ஆறுதல் அளிக்கும் பெண்களின் அன்பை நினைப்போம். வல்லூர்களை தாண்டும் மாடப்புறா போல படை வீரர்களை தாண்டி வருகிறாள் வெரோனிக்காள் என்னும் வீரமங்கை. இரத்த திட்டுகளால் நிறைந்திருக்கும் இயேசுவின் திருமுகம் அவரின் உள்ளத்தில் வலியை ஏற்படுத்துகிறது. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் இயேசுவின் இரத்தம் தோய்ந்த முகத்தை தன் கையில் உள்ள சிறு துணியால் துடைக்கின்றாள். சிந்தனை. உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்தனை முறை முகத்தை திருப்பியிருப்போம். கேட்காமல் உதவிய வெரோனிக்கா முன் கேட்டும் உதவி செய்யாமல் நிற்கும் நாம் யார்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது துன்ப துயரங்களில் பங்கெடுத்து அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்தேனே, மீட்பர் இயேசுவை விட்டு விலகி சென்றேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். ஏழாம் நிலை. சந்தன பூவொன்று சகதியில் சாய்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உடல் மற்றும் மன ரீதியான வன்முறைகளால் வீழ்ந்து போகும் பெண்களுக்கு துணை நிற்போம். கண்கள் இருண்டு போக, கால்கள் சுருண்டு போக மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் மீது விழுந்த சிலுவை இன்னும் அவரை அதிகமாக அழுத்துகிறது. சிந்தனை. சறுக்கி விழுந்தோரை கைதூக்கி விட என்றாவது முயன்றிருப்போமா? வீழ்ந்து கிடக்கும் இயேசுவை விடாமல் அடிக்கும் படை வீரர்கள் போல்தான் நாமும் இருந்திருப்போம். சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, கண்ணீரோடும் கவலையோடும் இருப்போரை கை தூக்கிவிடும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அசுத்த பேச்சுகள் நான் பேசி மகிழ்ந்ததால், கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால்.
8ஆம் நிலை. விளக்கின் நிலை கண்டு விட்டில் பூச்சி அழுகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இறைமகனின் இறுதிப் பயணம் எருசலேம் நகர எல்லையை நெருங்குகிறது. தங்கள் வீடுகளை விட்டு வீதிக்கு வருகிறார்கள் மக்கள். மாசற்ற செம்மறியின் மரணத்தை நோக்கிய பயணத்தை பார்க்க பெருங்கூட்டமே வழியெங்கும் திரண்டு நிற்கிறது. என் பாடுகளுக்காக அழவேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். சிந்தனை. ஆறுதல் தர முயலும் பெண்களுக்கே ஆறுதல் தரும் இயேசுவை பின்பற்றாமல் கிறிஸ்தவன் என்று நம்மால் எப்படி சொல்லிக்கொள்ள முடிகிறது? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் துன்பத்தை பற்றி நினைக்காமல் பிறர் துன்பத்தை தீர்க்க பாடுபடும் நல்மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தீய சிந்தனை நான் நினைத்ததால் உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 9ஆம் நிலை. நீதியின் சூரியன் நிலத்தில் விழுகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வறுமை மற்றும் சமூக அவமதிப்பால் நிலைகுலைந்து போகும் பெண்களின் கண்ணீரை துடைப்போம். 33 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தையும் ஒரே நாளில் நீக்கிவிட்டதை போன்று ஒரு உணர்வு. தொடர்ந்து நடக்க முடியாதபடி தொய்ந்து போன இயேசு மீண்டும் கீழே குப்புற விழுகிறார். சிந்தனை. விழுந்த போதெல்லாம் எழுந்த இயேசுவைப் போல எத்தனை முறை எழுந்திருப்போம்? சிறு துன்பம் என்றாலே சுருண்டு படுத்துக்கொண்டு முயற்சியே இல்லாமல் எத்தனை முறை வாழ்ந்திருப்போம்? விழுவதை எழத்தான் என்று வாழ்ந்து காட்டிய இயேசுவை எப்படி நாம் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் கவலைகள் பெரிது என எண்ணி கவிழ்ந்து விடாமல் எழுந்து நடக்க நல் மனத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அகந்தை அநீதியால் உன்னாடை களைந்தேனே, என் ஆணவ செருக்கினால் உம்மை இகழ்ந்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 10ஆம் நிலை. நீலவானம் நீர்வானம் ஆகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மானபங்கப்படுத்தப்படும் பெண்களின் கண்ணியத்தை காக்க உறுதியேற்போம். அரவணைக்க ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் நிராயுதபாணியாக நிற்கிறார் இயேசு. அவர் அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள் படைவீரர்கள். தன் ஒரே மகனுக்காக தையலே இல்லாமல் அன்னை மரியாள் தயாரித்து கொடுத்த அங்கி, அதுவும் அந்த பரிசேய கூட்டத்தின் கண்களை உறுத்தி இருக்கிறது. சிந்தனை. இயேசுவின் சாயலில் உள்ள மனிதர்களை நாம் அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவமானப்படுவது இயேசுவும் தானே. சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே,
பிறரை அவமானப்படுத்தி மகிழாமல் அவர்களது வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தீய வழியில் நான் நடந்து திரிந்ததால் உன் காலில் ஆணிகள் துளைக்கச் செய்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 11ஆம் நிலை. இலவம் பஞ்சில் இரும்பு பாய்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குடும்பத்திற்காக தங்களை தாங்களே அர்ப்பணிக்கும் தியாக உள்ளங்களை நினைப்போம். மானிட மகனின் மரணத்திற்கு தயாரிப்பு பணிகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையை நடுவதற்கு குழி தோண்டப்படுகின்றது. சிலுவை மரத்தில் இயேசுவை தாங்கி பிடிப்பதற்காக கூரிய ஆணிகள் கொண்டு வரப்படுகின்றன. தனது மரணத்திற்கான முன்னேற்பாடுகளை மௌனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. சிந்தனை: எத்தனை முறை நன்மைகளை மட்டும் செய்து வாழும் நல்லவர்களை அவதூறாக பேசியிருப்போம். நமது சுயநல போக்கிற்காக எல்லோருக்கும் நன்மை பயக்கும் நற்செயலுக்கு தடை போட்டிருப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னால் முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை தரும் செயல்களையே செய்து வாழும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சிலுவை மரணத்தை நான் வாங்கி கொடுத்தேனே, உன் ஜீவன் பிரிந்திட நான் பாதை வகுத்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 12ஆம் நிலை. உலகிற்கே ஒளி தந்த அகல் விளக்கு அணைகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாடுகளின் மத்தியிலும் நம்பிக்கையுடன் இறைவனை சார்ந்து வாழும் பெண்களின் நம்பிக்கையை போற்றுவோம். சிலுவையில் தொங்கும் செம்மறியை பார்த்து சில வண்டுகள் எள்ளி நகையாடுகின்றன. அவரது ஒரே அங்கி யாருக்கு என்று சீட்டு குலுக்கி விளையாடுகிறார்கள் படை வீரர்கள். எல்லாவற்றையும் அமைதியாக பார்க்கிறார் இயேசு. 3 மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து உயிர் விடுகிறார். சிந்தனை: எத்தனை முறை நமது போலியான மகிழ்ச்சிக்காக தெரிந்தே தவறு செய்திருப்போம். நீதியின் குரல் வலையை நெறித்திருப்போம். அநியாயம் நடப்பது கண்டு அமைதியாக சென்றிருப்போம், சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறருக்காக வாழ்ந்த உம்மை பின்பற்றி தவறுகளை தட்டி கேட்கும் தைரியத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தூயரால் உன் அன்னை துடிக்கச் செய்தேனே, உம் உயிரற்ற உடலை மடி சுமக்கச் செய்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால்.
உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 13ஆம் நிலை. வேரருந்த மரத்தை விழுது சுமக்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தன் பிள்ளைகளை இழந்து வாடும் தாய்மார்களுக்கு மரியாளின் ஆறுதல் கிடைக்க ஜெபிப்போம். நல்மணம் கொண்டோர் சிலர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். பாதை முழுவதும் இயேசுவோடு பயணித்த அவரது தாய் மரியாவின் மடியில் அவரது உயிரற்ற உடலை கிடத்துகிறார்கள். வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறாள் அன்னை மரியாள். சிந்தனை: நமது துன்பத்தை விட பிறரது நல்வாழ்வுதான் பெரிது என குறைந்தபட்சம் நினைத்தாவது பார்த்திருக்கின்றோமா? தரணி வாழ தன் மகனையே தாரை வார்த்த தாயை பின்பற்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்தை விட என் அண்டை அயலாரின் நல்வாழ்வே பெரிது என எண்ணும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆவி போகவே உம்மை அடக்கம் செய்தேனே, மாற்றான் கல்லறை உம் சொந்தமாக்கினேன். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 14ஆம் நிலை. தங்க நாணயம் தரைக்குள் புதைகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நம்பிக்கையுடன் உயிர் பிறப்பிற்காக காத்திருக்கும் பெண்களின் பொறுமையை நினைப்போம். பாவிகளை மீட்க வந்த பரமனின் மூச்சு பாவிகளால் நிறுத்தப்பட்டுவிட்டது. இயேசுவால் நலம் பெற்றோர் வளம் பெற்றோர், அவரால் வாழ்வடைந்தோர் அனைவரும் அவரை விட்டு போய்விட்டனர். இப்போது அவருடன் எஞ்சியிருக்கும் உறவுகள் அவரது அன்பு தாயும் அன்பு சீடரும் மட்டுமே. சிந்தனை: இயேசுவைப் போல நீதிக்கான போராட்டத்தில் நம்மையே பலி கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன, நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தானே நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனக்காக மட்டுமே நான் வாழாமல் பிறருக்காக வாழவும், தேவைப்பட்டால் என்னையே தியாகம் செய்ய தயாராக இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிகாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.